2027 ஒருநாள் உலகக்கோப்பை எப்போது தொடங்குகிறது, எத்தனை அணிகள் பங்கேற்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வருகிற 2027 ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டிக்கு தயாராகும் வகையில் பிசிசிஐ இன்றே இந்திய அணி குறித்த திட்டமிடலில் ஈடுபட்டு வருகிறது. இதற்காக ஏற்கனவே 20 பேர் உத்தேச அணியை பிசிசிஐ தேர்வுக்குழு தேர்வு செய்துள்ளது. IPL 2026 சீசனில் கண்காணிக்க இருக்கிறது. கிட்டத்தட்ட இது மிகப்பெரிய போட்டி தொடங்க இன்னும் ஒரு ஆண்டு இருந்தாலும் இதனை பற்றிய பேச்சுக்கள் தொடர்ந்து அடிபட்டு வருகிறது. அதன்படி 2027 ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை எங்கு நடைபெறும், எந்த வடிவத்தில் விளையாடப்படும், எத்தனை அணிகள் போட்டியிடும், 2027 உலகக்கோப்பை விதிகள் என்னவாக இருக்கும் உள்ளிட்ட விவரங்கள் ICCயின் 2027 உலகக்கோப்பைக்காக தென்னாப்பிரிக்கா, ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா ஆகிய நாடுகள் நடத்த உள்ளன. போட்டியை நடத்தும் நாடுகள் என்ற வகையில் தென்னாப்பிரிக்காவும் ஜிம்பாப்வேயும் நேரடியாக இப்போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளன. அதே நேரத்தில் போட்டியை நடத்தும் 3வது நாடான நமீபியா தகுதிச் சுற்றில் பங்கேற்க வேண்டும். ICC தரவரிசையின் அடிப்படையில் இப்போட்டிக்கான 8 அணிகள் தேர்ந்தெடுக்கப்படும். இந்த 8 அணிகளும் 2027 மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி ICC தரவரிசை பட்டியலில் முதல் 8 இடங்களுக்குள் இருக்கும் அணிகள் நேரடியாக 2027 ஒருநாள் உலகக்கோப்பைக்கு தகுதி பெறும். மீதமுள்ள 4 அணிகள் 10 அணிகளுக்கு இடையேயான தகுதிச் சுற்று போட்டி மூலம் தேர்வு செய்யப்படும். 2027ஆம் ஆண்டு நடைபெறும் ஒருநாள் உலகக்கோப்பை சூப்பர் 6 வடிவத்தில் நடைபெறும். போட்டிக்கு தகுதி பெற்ற பிறகு 14 அணிகளும் A மற்றும் B என 2 குழுக்களாக பிரிக்கப்படும். ஒவ்வொரு குழுவிலும் உள்ள அணிகள் மற்ற அணிகளுடன் மோதும். ஒவ்வொரு குழுவிலிருந்தும் முதல் 3 இடங்களை பெறும் அணிகள் சூப்பர் 6 சுற்றுக்கு தகுதி பெறும். சூப்பர் 6லிருந்து 2 அணிகள் வெளியேற்றப்படும். அதே நேரத்தில் சூப்பர் 6இல் முதல் 4 இடங்களை பெறும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். 2027 ICC உலகக்கோப்பைக்கான விதிகளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. 2023 ஒருநாள் உலகக்கோப்பையில் பின்பற்றப்பட்ட அதே விதிகள் எங்கும் பின்பற்றப்படும். 2023 ஒருநாள் உலகக்கோப்பையின் போது ICCயால் செயல்படுத்தப்பட்ட 3 புதிய விதிகள் 2027 உலகக்கோப்பையிலும் செயல்படுத்தப்படும்.